இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாக தம்முடைய காரியங்களை பூரணமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் 118 சங்கீதம் 22, 23 வசனங்கள். Psalms chapter 118 verse number 22 and 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. The stone that the builders rejected has become the cornerstone. This is the Lord's doing. It is marvelous in our eyes. This is the Lord's doing. அது கர்த்தராலேயே ஆயிற்று. கர்த்தராலே மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய, கர்த்தருக்கு மாத்திரமே மகிமை வரக்கூடிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே. உயர்த்தப்பட்ட மோசையின் கரங்களோ, தாங்கி பிடித்திருந்த ஊரின் ஆரோனின் கரங்களோ, யுத்தம் செய்து கொண்டிருந்த யோசுவாவின் பட்டயமோ அல்ல, தேவனாலே ஜெயம் வந்தபோது மோசே சொல்கிறார், லார்ட் இஸ் ஆர் பேனர். அவர் யெகோவா நிசி, அவர் நம்முடைய ஜெய கொடி. கர்த்தர் நமக்கு ஜெய கொடியாக, யெகோவா நிசியாக. கர்த்தரால் மாத்திரமே வெற்றி வரும், கர்த்தரால் மாத்திரமே ஜெயம் வரும், கர்த்தரால் மாத்திரமே காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய சூழ்நிலைகள் இவையெல்லாம் இருந்தாலும் அட்லாஸ்ட் காரியம் முடியும் போது கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தில் இதை அவங்க தேவன் செய்திருக்கிறார், இதை அவருடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். இதை கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்கிற சாட்சி உங்கள் மூலமாய் வெளிப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தானியேலின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினாலே மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். நீதாப்பா இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்ன, ஆனால் உனக்கு வெளிப்படுத்தின தேவன் அவரே தேவன், அவரே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவரே அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, அவர்தான் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் என்று ஆண்டவருக்கு மகிமை வரத்தக்கதாய் காரியங்களை கர்த்தர் அழகாய் மாற்றி அமைத்தார். 3வது அதிகாரம் 29வது வசனத்தில், ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். ஆமென். கர்த்தர் உங்க கூட இருந்து இன்னைக்கு உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் ஸ்டடீஸாக இருக்கலாம், பிள்ளையுடைய எதிர்கால திட்டங்களாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, கர்த்தருக்கே முழு மகிமையும். இதை தேவன் தான் செய்தார், இதை கர்த்தர் இவர்களுக்கு செய்து கொடுத்தார். இது முடியாத ஒரு காரியம், ஆண்டவர் இவர்களுக்கு பூரணமாய் இதை முடித்து கொடுத்திருக்கிறார் என்று அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். யாருக்கும் செய்யாத, கர்த்தரால் மாத்திரமே நிறைவேற்றக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேறட்டும். தேவனே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை வரப்படணும். நீங்கள் மட்டும் மகிமைப்படுங்க, நீங்கள் மட்டும் உயர்த்தப்படுங்க, உங்களுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். உமக்கே எல்லா கனமும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபங்களும் வரட்டும். நீர் எல்லா காரியங்களிலேயும் உயர்த்தப்படக்கூடிய உங்களுடைய நாமத்துக்கு மகிமை வரக்கூடிய செயல்களை அது கர்த்தராலே ஆயிற்று. லீஸ்டாக இருக்கிறவங்களை இவ்வளோ உன்னதமான சூழலுக்கு கொண்டு வருவதற்கும், மறைந்து இருக்கிற மறைப்பொருட்களை வெளியே கொண்டு வருவதற்கும், அக்னி சூளையிலே போடப்பட்ட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வருவதற்கும் கர்த்தரால் மாத்திரமே முடியும். இந்த தேவன் மாத்திரமே செய்தார், இந்த ஆண்டவரே இவர்களுக்கு இதை செய்தார் என்று
மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அமேசிங்காக காரியங்கள் நடைபெறட்டும். ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி அனுபவிக்கட்டும். ஜெபிக்கிறோம். கிருபையினால் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. தொடர்ந்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அனுதினமும் உங்களுடைய கமெண்ட் செஷன் பார்க்குறோம். டெய்லி அதற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்கள் சாட்சிகளாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். நிச்சயமாய் நாங்கள் எப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். May God bless you. சோர்ந்து போக வேண்டாம். தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.